ஸ்ரீலங்கா பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசியல் யாப்பு வழிநடத்தல் குழுவினால் புதிய அரசியல் சாசனத்தை தயாரிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன்போது உத்தேச அரசியல் சாசன வரைவிற்காக நிபுணத்துவ குழுவொன்றை நியமித்திருந்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அந்த குழுவிடமிருந்து பரிந்துரைகளையும் ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுத்திருந்தார். இந்த பணிகள் பூர்த்தியடைந்திருந்த நிலையிலேயே ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மஹிந்த ராஜபக்சவுடன் இணைந்து அக்டோபர் 26 ஆட்சி கவிழ்ப்பை மேற்கொண்டதால் உத்தேச அரசியல் சாசனத்தை நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கும் பணிகள் தடைப்பட்டன. எனினும் 52 நாள் போராட்டத்திற்கு பின்னர் ஆட்சி கவிழ்ப்பை மேற்கொண்ட மஹிந்த ராஜபக்சவிடமிருந்து மீண்டும் ஆட்சியை ஐக்கிய தேசிய முன்னணி கைப்பற்றியதை அடுத்து கடந்த டிசம்பர் 16 ஸ்ரீலங்காவின் பிரதமராக ரணில் விக்ரமசிங்க 5வது தடவையாகவும் பதவியேற்றுக் கொண்டார். இதனையடுத்து டிசம்பர் 28 கண்டிக்கு சென்று அஸ்கிரிய மற்றும் மல்வத்து பீடங்களின் மகாநாயக்க தேரர்களை சந்தித்திருந்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்க புதிய அரசியல் சாசனத்தை தயாரிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்ததோடு அதில் தற்போதைய யாப்பில் இருப்பது போல பௌத்த மதத்திற்கான முன்னுரிமையும் ஒற்றையாட்சியும் பாதுகாக்கப்படும் என்று உத்தரவாதம் வழங்கியிருந்தார். பிரதமர் ரணிலின் ஒற்றையாட்சி குறித்த உத்தரவாதத்தை ஐபிசி உள்ளிட்ட அனைத்து தமிழ் ஊடகங்களிலும் வெளியாகியிருந்த நிலையில் டிசம்பர் 29 யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்தியிருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் மத்தியாபரணம் ஏப்ரஹாம் சுமந்திரன் ஊடகங்களை கடிந்து கொண்டிருந்தார். ரணில் விக்ரமசிங்க மகாநாயக்க தேரர்களை சந்தித்து பௌத்தத்துக்கு முதலிடம் கொடுப்பதற்கு எல்லாரும் இணங்கியிருக்கிறார்கள் என்று சொன்ன செய்தி இன்றைக்கு வந்திருக்கிறது. அது இடைக்கால அறிக்கையிலே இருக்கிறது. பௌத்தத்துக்கு முதலிடம் என்று சொல்லப்படுறதுல எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் அப்படி சொல்லப்படுவதனால மற்ற சமயத்தவர்களோ அல்லது சமயம் இல்லாதவர்களோ எந்த விதத்திலேயும் குறைந்தவர்களாக நடத்தப்பட முடியாது. அனைவரும் சமமானமாக நடத்தப்பட வேண்டும், அனைத்து சமயங்களும் சமமாக பேணப்பட வேண்டும் என்ற வாக்கியங்களும் உள்ளடக்கப்பட வேண்டும் என்ற அந்த இடைக்கால வரைவிலே இருக்குது. அது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், இன்றைக்கு பல ஊடகங்கள் சொல்லியிருக்கு, ஒற்றையாட்சி முறையில் தான் புதிய அரசியலமைப்பு வரும் என்று விக்ரமசிங்க சொன்னதாக தமிழ் ஊடகங்கள் இன்றைக்கு செய்தி பிரசுரித்திருக்கிறார்கள். நான் தமிழ் ஊடகங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். மகாநாயக்க தேரவோட விக்ரமசிங்க பேசுகிற போது தமிழ்லையா பேசினார்? ஒற்றையாட்சி என்று தமிழ்லையா சொன்னார்? என்ன சொல்லியிருப்பார்? ஏக்கிய ராஜ்யம் என்று தான் சொல்லியிருப்பார். ஏக்கிய ராஜ்யம் என்றால் என்னவென்று இடைக்கால அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. ஏக்கிய ராஜ்யக்கு உரிய சரியான தமிழ் சொல் ஒற்றையாட்சி இல்லை என்று இடைக்கால அறிக்கையில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கத்தக்கதாக அதுக்கு உரிய சரியான தமிழ் சொல் ஒருமித்த நாடு என்றும் இடைக்கால அறிக்கையில் சரியாக சொல்லப்பட்டிருக்குது. அப்படி இருக்கத்தக்கதாக இன்றைக்கும் ஊடகங்கள் அவர் ஏக்கிய ராஜ்யம் என்று சொன்னால் ஒற்றையாட்சி என்று தான் எழுதுகிறார்கள். சுமந்திரனின் இந்த அறிவிப்பு வெளியாகிய மறுநாள் கண்டி குண்டசாலை பகுதியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டிருந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தின் முக்கியஸ்தரான அமைச்சர் லக்ஷ்மன் கிரியல்ல தற்போதைய அரசியல் யாப்பில் இருக்கும் ஒற்றையாட்சியை அடையாளப்படுத்தும் சிங்கள வார்த்தையான ஏக்கிய ராஜ்ய என்ற வார்த்தையே 3 மொழிகளிலும் குறிப்பிடப்படும் என்று அடித்துக் கூறினார். இன்று நாம் புதிய அரசியலமைப்பொன்றினை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றோம். அடுத்த வருடம் அதனை நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கவும் திட்டமிட்டுள்ளோம். இது தொடர்பில் 2 விடயங்களை கூற விரும்புகின்றேன். தற்போதுள்ள அரசியலமைப்பின் 9ஆம் சரத்தின் அடிப்படையில் பௌத்த மதத்திற்கு தற்போதைய அரசியல் சாசனத்தில் வழங்கப்பட்டுள்ள முன்னுரிமையில் எந்தவொரு மாற்றத்தினையும் மேற்கொள்ளப் போவதில்லை. பௌத்த மதத்திற்கு தொடர்ந்து முன்னுரிமை வழங்கப்படும் என்ற சரத்தை தொடர்ந்தும் பாதுகாப்போம். அதேபோல ஒற்றையாட்சி என்ற விவகாரம் நாம் ஒற்றையாட்சியை இல்லாது செய்துள்ளதாக எதிரணியினர் குற்றம் சாட்டுகின்றனர். அப்படி எதுவும் இல்லை. ஏக்கிய என்ற வார்த்தை பிரயோகத்தை நாம் அரசியல் சாசனத்தின் சிங்கள, தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளிலுமான பிரதிகளிலும் பயன்படுத்த உள்ளோம். அதற்கமைய 3 மொழிகளிலும் உள்ள அரசியல் சாசன பிரதிகளில் ஏக்கிய என்ற வார்த்தை பிரயோகமே உள்ளடக்கப்பட்டிருக்கும். அதனால் இதனை யாராலும் தவறாக அர்த்தப்படுத்த முடியாது. ஏக்கிய எனும் சொல்லினை தமிழில் ஒருமித்த நாடு என்று குறிப்பிடுவோம் என்று தமிழ் கட்சிகள் கூறுகின்றன. ஆனால் நாம் அவ்வாறு மேற்கொள்ள முடியாது என்பதை தெளிவாக கூறிவிட்டோம். அதற்கமைய நாட்டின் ஆட்சி கட்டமைப்பு ஏக்கிய என்ற வார்த்தை பிரயோகமே தமிழிலும் இருக்கும், ஆங்கில பிரதியிலும் இருக்கும். அவ்வாறான நிலையில் அதன் அர்த்தம் தொடர்பில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது.
இந்த நிலையிலேயே நிபுணர் குழுவின் பரிந்துரைகள் மற்றும் யோசனைகளுடன் அனைத்து அரசியல் கட்சிகளினாலும் அரசியல் சாசன வழிநடத்தல் குழுவுக்கு முன்மொழிந்துள்ள பரிந்துரைகளையும் கருத்தில் கொண்டு புதிய அரசியல் சாசன வரைவை தயாரித்து அதனை அரசியல் சாசன சபையாக மாற்றப்பட்டுள்ள நாடாளுமன்றில் சமர்ப்பிக்க பிரதமர் ரணில் திட்டமிட்டுள்ளதாக அரசாங்கத்தின் மூத்த அமைச்சர் ஐபிசி தமிழுக்கு தெரிவித்தார். நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி ஆட்சி முறைமையை இல்லாதொழிப்பது, நாடாளுமன்றத்திற்கான அதிகாரங்களை அதிகரிப்பது, மாகாண சபைகளை ஒழுங்கமைப்பது மற்றும் உள்ளூராட்சி சபைகளுக்கான அதிகாரங்களை அதிகரிப்பது உள்ளிட்ட பல முக்கிய மாற்றங்கள் உத்தேச அரசியல் சாசனத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கும் என்றும் பெயரை குறிப்பிட விரும்பாத அரசாங்கத்தின் மூத்த அமைச்சர் கூறினார்.